நேற்று சப்பாத்தி போட்டு பன்னீர் பட்டர் மசாலா தாங்க வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த மாதிரி ஒருக்கா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி உள்ள சேர்த்துருக்குறேங்க. அது கூடவே 4 பல் பூண்டு, 2 வரமிளகா, 3 பெரிய சைஸ் தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டேன். தக்காளி வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 10 போல் முந்திரி, கொஞ்சமாக கசகசா, அப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் உள்ளே சேர்த்து 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் உள்ள ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கு வேண்டி போட்டுட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி தூவி விட்டுறலாம். கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இறக்குனா செம்ம டேஸ்ட்டாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.